வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட கதையில நம்ம கதாநாயகி ஒரு நர்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு வயசான காலத்துல தனியா வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு பாட்டிக்கு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்காக அந்த பாட்டியோட வீட்டோட நர்ஸா இருக்கிறாங்க. ஆனா அந்த வீட்டுல நம்ம கதாநாயகி வரதுக்கு முன்னாடி தங்கியிருந்த இன்னொரு நர்ஸுக்கு ஒரு பிரச்சனையால காணாம போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கதாநாயகியே வந்திருக்காங்க. நம்ம கதாநாயகி வந்ததுக்கு அப்புறமும் அவங்கள சுத்தியும் ஒரு மாதிரியான பிரச்சனைகள் வருது. கதாநாயகிக்கு முன்னாடி இருந்த அந்த நர்ஸ் எதனால காண போனாங்க, இப்ப கதாநாயகிக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் சுத்தி நடக்குது, அதுக்கெல்லாம் காரணம் யாரு, உண்மையிலே அங்க என்னதான் பிரச்சனை, இதுதான் மிச்ச படத்தோட கதையே. படத்தோட முடிவில் ஒரு மொரட்டு ட்விஸ்டோட முடிக்கிற மாதிரி ஒரு படம் வேணும்னா அந்த மாதிரியான படம் தான் இது. ஒரு மாதிரி அமானுஷ்யமா மிஸ்டரியா படம் ஆரம்பத்துல இருந்து போய்கிட்டே இருக்கும். ஏதோ பேய் படம் பாக்குறவங்க ஃபீல் உங்களுக்கு வரும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இதனாலதான் இந்த பிரச்சனை நடக்குது, இவங்க தான் இதுக்கான காரணம்ட்டு இவங்க தெளிவா டீகோட் பண்ணிட்டு வரப்ப எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு. இவனுங்க சொல்ற பேட்டர்ன்ல படம் முடிய போறதுல படத்தோட எண்டிங்ல நீங்க எதிர்பார்க்காத ஏதோ ஒன்று வைக்க போறாங்கன்னு நினைச்ச மாதிரியே ஒரு மொரட்டு ட்விஸ்டோட முடிச்சிருப்பானுங்க. எந்த ஒரு இடத்துலயும் உங்களால அந்த ட்விஸ்ட கெஸ் பண்ணவே முடியாது. அதுதான் இந்த படத்தோட அழகு. சொல்ல போனா இது ஒரு டெலிவிஷன் மூவி, தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாம டைரக்டா வீக்கெண்ட்ல டிவில போட்ட ஒரு படம். இந்த படத்துல இப்படி ஒரு கதையானு உண்மையிலே ஆச்சரியமா தான் இருந்துச்சு மக்களே. ஓவர் பில்டப் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, ஒரு மாதிரி ஸ்லோவா தான் போகும். ஆனா படத்தோட எண்டிங் உங்களுக்கு செம்ம சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கும். அதனால படத்தை ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்க டயத்துக்கு ஒருத்தான படம் தான் இது. 2024 வெளிவந்த ஒரு அமெரிக்கன் மிஸ்டரி த்ரில்லர் படமான தி ரூஸ். வாங்க இந்த படத்தை ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க ஆரம்பிக்கலாம். இது உங்களுக்கு தெரியாத யூடியூப் சேனல். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறந்துடாம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. படம் ஆரம்பத்திலே ஊருக்கு வெளியில ஒரு ஏரிக்கரை ஓரமா இருக்கிற ஒரு வீட்டை காட்டுறாங்க. இந்த வீட்டுல தான் ட்ரேசி இருக்கிறா. அவளோட பாஸான எட்டுக்கு கால் பண்ணி, இன்னும் எவ்வளவு நாள் தான் நான் இந்த வீட்டுல இந்த பாட்டிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது, தனியா இருக்கிறேன், எனக்கு ஷிஃப்ட் வைஸாவது நீங்க போட்டு கொடுத்துருக்கணும், 96 மணி நேரமா தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், உடனே எனக்கு ரிலீஃபுக்கு ஆள் அனுப்புங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த பாட்டியோட மெடிக்கல் டிவைஸ் ஒண்ணு ஒரு மாதிரி கத்துது. அதை போய் செக் பண்றாங்க. அந்த பாட்டியோட பேர் ஒலிவியா. ஒரு 85 90 வயசு இருக்கும் போல. அவங்க நம்ம ட்ரேசியை பார்த்து எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னு சொல்றாங்க. ட்ரேசியும் சரி இருங்க ஒலிவியான்ட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக போறா. ஒலிவியா ஒரு மாதிரி ட்ரேசியை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. போன்ல ட்ரேசி அவங்க பாஸ் எட்வர்ட் கிட்ட, இங்க நடக்கிறதுலாம் ஒரு மாதிரி அமானுஷமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் தொடர்ந்து வேலை பார்க்கறதுனாலயே எனக்கு இப்பெல்லாம் ஹாலுசினேஷன் ஏற்படுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு நீங்க 3 மடங்கு சம்பளம் தரணும், உடனே ரிலீவுக்கு ஆள் அனுப்புங்கட்டு தண்ணியை அந்த மக்ல புடிச்சிட்டு நேரா போய் ஒலிவியா பக்கத்துல வைக்கிறாங்க. அந்த பாட்டி ஒலிவியா ஒரு மாதிரி கோவமா ட்ரேசியை பார்த்து, அந்த மக்க இப்படியா வைக்கணும், நான் எப்படி வைப்பணும் அப்படி வைன்னு சொல்லி கத்துறாங்க. ட்ரேசியும் ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பா அந்த மக்க வச்சுட்டு நேரா அவங்க ரூமுக்கு போறாங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள யாரோ வர மாதிரி இருக்கு. ட்ரேசி மாட்டுக்கு ஜன்னல் வழியில ஏதோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ட்ரேசிக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து நிக்கிறாங்க. அப்படியே இப்ப நம்ம படத்தோட கதாநாயகியான டேல காட்டுறாங்க. அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட தான் இருக்கிறாளே. டேலுக்கு நம்ம ட்ரேசி இதுக்கு முன்னாடி ஒரு பாஸ் கிட்ட பேசியிருப்பால எட்வர்டுன்னு, அதே நம்பர் தான் கால் பண்றாரு. ட்ரேசி இப்ப அந்த ஒலிவியா வீட்டுல தானே இருக்கிறா. அந்த வீட்டுக்கு டேல உடனே வேலைக்கு போக சொல்லி போனை கட் பண்றாங்க. டேலும் இமிடியேட்டா வேகமா கிளம்புறா. ஆனா டேலோட பாய் ஃப்ரெண்ட் நம்ம டேலு கிட்ட, எதுக்கு நீ போற, அந்த வேலையில தான் உன்னை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்களே, சஸ்பென்ஷன் முடியற வரைக்கும் நீ இங்கே இருக்கலாம்ல அப்படிங்கிறான். அதுக்கு டேலு, எனக்கு அந்த வேலை ரொம்ப முக்கியம், என் கேரியர் நல்லா போகணும்னா இந்த மாதிரி அவசர காலத்துல தான் நான் அந்த வேலைக்கு போய் சேரணும். அந்த பொண்ணு ட்ரேசி சொல்லாம கொள்ளாம போயிருக்கா. அங்க ஒரு பாட்டி தனியா இருக்கிறாங்களாம், மறதி பேஷண்ட் வேற. இந்த மாதிரி டயத்துல ஏஜென்சி ஹெல்ப் பண்ணதான், ஏஜென்சி எனக்கு எப்ப தேவையோ எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சோ நான் போய் தான் ஆகணும்ட்டு அவளோட ஃப்ரெண்டான மேட் கிட்ட சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு நேரா ஒலிவியா வீட்டை நோக்கி தான் வராளு. இவ இருக்கிற இடத்துக்கும் அந்த ஒலிவியா வீட்டுக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் தூரம். அங்க வந்து சேர்ந்துரா. நேரா போய் வீட்டு கதவை தட்ட போறப்ப வீட்டுக்குள்ள இருந்து டாம் வெளியில வரான். யார் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப டாம், நான் பக்கத்து வீட்டுக்காரன், இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருப்பா ட்ரேசின்னு நர்ஸா, அவங்கள வெளியிலே பார்க்கல, இங்க வயசான பாட்டி ஒலிவியா இருக்காங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், சோ அவங்க எப்படி இருக்காங்க செக் பண்றதுக்காக தான் வந்தேன்னு. பார்த்தா அந்த பாட்டி தனியா இருக்கிறாங்க. அதனாலதான் இமிடியேட்டா நான் உங்களோட ஏஜென்சிக்கு கால் பண்ணேன். அவங்க தான் உங்களை அரேஞ்ச் பண்ணி வர வச்சாங்க, வாங்க அந்த ஒலிவியா பாட்டி கிட்ட போலான்ட்டு நேரா அந்த பாட்டி இருக்க ரூமுக்கு போறா. அந்த மெடிக்கல் டிவைஸை செக் பண்றா. இந்த பாட்டி அப்படியே கண்மூடியே இருக்கிறாங்க. ஆக்சிஜன் சப்ளை சுத்தமா இல்ல. நம்ம டேல அதை செட் பண்றா. ஒலிவியா டக்குன்னு கண்ணை திறக்கறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல, ஒரு நாள் ஃபுல்லா மயக்கத்துல இருந்திருக்கீங்க, உங்களுக்கு வெளியில இருந்து ஆக்சிஜன் கொடுத்தாதான் உங்களால ஒழுங்கா மூச்சிட முடியும், இல்லனா இப்படிதான் மயக்கத்துக்கு போயிருவீங்க, இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானும் டாம் இங்க தான் இருக்கிறோம் அப்படிங்கிறா. அந்த டாம் ஓகே இவங்க நல்லா இருக்கிறாங்க நான் கிளம்புறேன்ட்டு நேரா அவர் வீட்டை நோக்கி போறாரு. ஒலிவியா டேலு கிட்ட தண்ணி கொண்டு வாங்குறா. டேலும் போய் தண்ணியை பிடிச்சிட்டு
வந்து அந்த மக்க வைக்கிறப்ப அங்க இருக்கிற ஒரு பொருளை நகர்த்திட்டு தான் வைக்க போறான். அது அந்த ஒலிவியாக்கு பிடிக்கல. டேல் கையை பிடிச்சிட்டு இப்படி பண்ணாத, என் பொருள் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும்னு ஒரு மாதிரி கோமா சொல்றாங்க. டேலும் சரி சரின்னு வச்சுட்டு அவளோட வண்டியில இருந்து திங்ஸ் இறக்க போறப்ப வெளியில ஒரு சின்ன பொண்ணு பெண்ணி டேல் கிட்ட அவளா வந்து பேசுறா. பக்கத்து வீட்டுல டாம் இருக்கிறார்ல, அவளோட பொண்ணுதான் இவ. இந்த வீட்டுல தான் நீ இருக்க போறியா, இங்க ஏதோ பேயலா இருக்கு பார்த்து இருந்துக்கிட்டு இவ ஒரு மாதிரி பயமுத்துற டோன்ல பேசுறா. சின்ன பொண்ணு தானே, இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்கன்ட்டு டேலும் பெருசா அதை கண்டுக்காம இருக்கிறாங்க. அப்ப டாம் அங்கேருந்து வந்து பெண்ணிய பார்த்து, அதாவது அவரோட பொண்ணை பார்த்து, வீட்டுக்கு போ, ஹோம்வொர்க் பாரு, புதுசா வந்தவங்களுக்கு வம்பளுக்காத அப்படிங்கிறாங்க. பெண்ணி அங்கேருந்து போயிடுறா. டேல் அப்படியே டாம பார்த்து பெண்ணியோட அம்மா எங்கன்னு சொல்லி கேக்குறா. அதாவது டாமோட ஒய்ஃப். அதுக்கு டாம், அவங்க எங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நான் தான் பெண்ணியை பாத்துக்கிறேன், என் ஒய்ஃப்ல இப்ப என்ன பார்க்க வர்றது கிடையாது அப்படிங்கிறான். டேலும் சரின்னு கேட்டுக்கிட்டு நேரா ரூமுக்கு போறான். இதுக்கு முன்னாடி ட்ரேசி தங்கி இந்த ரூம் தான். அங்க ஒரு மானிட்டர் இருக்கும். ஒலிவியா இருக்கிறாங்களே, அவங்க ரூம்ல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, லைவா இந்த மானிட்டர் பிளே ஆகிட்டு இருக்கும். அதெல்லாம் கவனிச்சுட்டு டேல் ஒலிவியாக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒலிவியாக்கு என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்குங்கிறத டேல் செக் பண்றாங்க. ஒலிவியோட பிரச்சனை எல்லாம் நல்லாவே புரியுது. சரி, மாத்திரையை கொடுக்க போனா மாத்திரையை சாப்பிடாம ஒலிவியா உட்கார்ந்துருக்காங்க. டேல் ஒலிவியா கிட்ட மாத்திரையை சாப்பிடுங்கன்னு சொல்றப்ப ஒலிவியா ஒரு மாதிரி கோவமா நம்ம டேல பார்த்து, நான் யாருன்னு தெரியுமா உனக்கு, உன் வயசுல நான் கோடி கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த நாட்டோட மிகப்பெரிய மியூசிஷியன்ல நானும் ஒரு ஆளு, என்ன பத்தி ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணி பாரு, நான் கம்போஸ் பண்ண மியூசிக் இன்னைக்கும் எவ்வளவு ரூபாய்க்கு விக்குதுன்ட்டு, சோ என்கிட்ட நீ மரியாதையா தான் பேசணும்ட்டு டேல பார்த்து ஒரு மாதிரி மிரட்டுற தோணியில சொல்றாங்க. டேலுக்கு ஒலிவியா பார்த்து ஒரு மாதிரி பயமாகுது, என்ன இந்த அம்மா இவ்வளவு ரகடா நடந்துக்குதுன்ட்டு ஒரு மாதிரி மரியாதையா பேசுறா. அப்புறம் தான் அந்த ஒலிவியா மாத்திரையை எடுத்து வாயில போட்டுக்கிறாங்க. டேலும் சரின்னு சொல்லிட்டு போறப்ப நம்ம ஒலிவியா டேல தடுத்து, இங்க வாமா உட்காருமா, நம்ம ஏதாவது பேசுவோமான்ட்டு திடீர்னு நல்ல விதமா கூப்பிடுறாங்க. இதுதான் ஒலிவியாட்ட இருக்க பிரச்சனையே. ஓசிடி கலந்த ஒரு மாதிரியான அம்னீஷியா. அவங்களுக்கு எல்லா பொருளும் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கணும், ஆனா ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதை அப்பயே மறந்துடுவாங்க. இந்த மாதிரியான பேஷன்ஸ் தான் டேல் இது வரைக்கும் நல்லா டீல் பண்ணியிருக்கான். அதனால ஒலிவியாவை டீல் பண்றதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதனால ஒலிவியா பக்கத்துல உட்கார்ந்து நல்ல விதமா டேலும் பேசுறா. ஒலிவியாவோட கணவரான ஆல்பர்ட் சில வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாரு. அவரு ரொம்ப வயசாகி கடைசி காலத்துல அவரால் தனிப்பட்ட முறையில் எதுவும் செயல்பட முடியாம நம்ம டேல் வேலை செய்யறாங்க ஒரு ஏஜென்சி, அதே ஏஜென்சில இருந்து ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அந்த நர்ஸ் தான் ஒலிவியோட ஹஸ்பண்ட் ஆன ஆல்பர்ட்டையும் பார்த்திருக்கான். அப்படி இருக்க சூழ்நிலையில தான் ஆல்பர்ட் இறந்து போனாரு. ஆனா இப்பயும் ஆல்பர்ட் இவரை சுத்தி இருக்கிற மாதிரியே நம்ம ஒலிவியாக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஆல்பர்ட் இறந்து போனாங்கிற விஷயத்தை பத்தி பேசாம ஆல்பர்ட் இங்கே தான் உட்கார்ந்து இருந்தாரு, அங்கதான் இருப்பாருன்ட்டு இப்பயும் ஆல்பர்ட் உயிரோடு இருக்க மாதிரியே தான் ஒலிவியா டேல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. டேல் ரொம்ப பொறுமையா ஒலிவியா சொல்றதெல்லாம் கேட்கிறப்ப வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. ஒலிவியா டேல பார்த்து யாரையா வர சொன்னியான்னு கேட்கிறப்ப டேல், வீட்டு காய்கறி ஜாமான் பக்கத்துல குரோசரியில போன் பண்ணி சொல்லியிருந்தேன், அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறா. அப்ப ஒலிவியா அலமாரியில பணம் இருக்கும் எடுத்துக்க அப்படின்னு சொல்றா. போய் பார்த்தா அதுல கொஞ்சம் தான் பணம் இருக்கு, ரொம்பலாம் இல்ல. ஆனா ஜாமாக்கு தேவையான காசு எடுத்துக்கிட்டு நேரா போய் கதவை திறந்தா ஜாக்கப் வந்திருக்கான். கொண்டு வந்த ஜாமான் எல்லாத்தையும் டேல் கையில கொடுத்தோனையும் ஒரு பணம் அமௌண்ட் சொல்றான். டேலும் ஜாக்கப் கிட்ட காசை கொடுக்கறப்ப ஜாக்கப் மிச்ச காசை தராம நிக்கிறான். டேல் மிச்ச காசை கேட்கிறப்ப நம்ம ஜாக்கப், ட்ரேசி மிச்ச காசு எப்பவுமே என்ன எடுத்துக்க சொல்லுவா அப்படிங்கிறான். இதுக்கு முன்னாடி ட்ரேசி தான் அங்க இருந்திருந்தா, அத பத்தி சொல்றான். அப்படியே டேல் ஜாக்கப்ப பார்த்துட்டு, ஓகே மிச்ச காசை நீயே வச்சுக்க கிளம்புன்னு ஜாக்கப் அங்கிருந்து போக சொல்றான். ஆனா ஜாக்கப் போகாம நம்ம டேலு கிட்ட கொஞ்ச நேரம் கடலை போற மாதிரி பேசுறான். ஆனா டேலுக்கு உள்ள ஒலிவியா பார்க்க போனோம், அதனால ஜாக்கப் உடனே போக சொல்லிட்டு இவன் போய் ஒலிவியாக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு ராத்திரி ஒலிவியாக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு நிறைய சாப்பாடுலாம் கொடுத்து தூங்க வைக்கலான்னு போறப்ப ஒலிவியா டேல உட்கார சொல்றாங்க. டேலுக்கு ஒரு மாதிரி பகிர்ந்து ஆகுது, இருந்தாலும் ஒன்னு சொல்றாங்களே உட்காரப்ப ஒலிவியா அவங்களோட கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டேல் வயசுல இருக்கப்ப அவங்க எப்படிலாம் சம்பாதிச்சாங்க, எவ்வளவு பாப்புலர் இருந்தாங்கன்ட்டு டேல் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு சரி தூங்குங்கன்னு சொல்லிட்டு நேரா அவ ரூமுக்கு போறா. நைட்டு வழக்கம் போல அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருக்கா. பாய் ஃப்ரெண்ட் மேட் நம்ம டேல ரொம்பவே மிஸ் பண்றான். எப்ப நீ திரும்ப வருவ, அந்த ஜாப் வேணா, நான் நிறைய சம்பாதிக்கிறேன், உனக்கு நான் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவேன், என் கூடவே இருக்கிற மாதிரி உனக்கு வேற ஏதாவது வேலை கிடைச்சிச்சுன்னா அந்த வேலையில சேர்ந்துக்க, இப்படி நீ ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல நீ இருக்க வேணாம் அப்படி இப்படிங்கிறான். ஆனா நம்ம ஒலிவியாக்கு ஒரு நல்ல டாக்டர் ஆகணும், அதுக்கு கொஞ்ச நாள் இவன் நர்ஸா வேலை பார்த்தாகணும், அதுக்காகவே இந்த வேலை வேணும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப வீட்டு கீழே ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. என்ன நாட்டு வேமா கீழே இறங்கி போனா ஒலிவியா முழிச்சு உட்கார்ந்து இருக்கா. என்னாச்சு ஒலிவியான்னு சொல்லி டேல் கேக்குறா. அதுக்கு ஒலிவியா, என் கணவர் ஆல்பர்ட் உன்னை எழுப்பிட்டாரா அப்படின்னு சொல்லி கேக்குறா. டேலுக்கு ஒரு மாதிரி ஆயிருது, எது பெருசா காட்டிக்காம அதே நேரத்துல ஆல்பர்ட் இறந்துட்டாரு இப்பயும் அதை பத்தி பேசுனீங்கன்னா எதுவுமே சொல்லாம ஒலிவியா கிட்ட அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க படுத்து தூங்க, அவர் என்ன எழுப்பல அப்படின்னு சொல்றா. அப்ப ஒலிவியா டேல் கிட்ட, ஒரு ரூமுக்கு மேல ஒரு ரூம் இருக்கும், அதுதான் ஆல்பர்ட்டோட ரூம், அந்த ரூமுக்கு போகாத, அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாரு,
போய் ரூம்ல ஒழுங்கா தூங்குன்னு இவங்க ஒரு மாதிரி செல்லமா மிரட்டுறாங்க. டேலும் சரின்னு சொல்லிட்டு சத்தம் எங்க வந்துச்சுன்னு போய் பார்த்தா அவங்களோட பேஸ்மெண்ட்ல தான் வந்திருக்கு. அடுத்த நாளே பேஸ்மெண்ட்ல என்ன சத்தம் வந்துச்சுன்னு செக் பண்றதுக்காக ஒரு பிளம்பரை கூப்பிட்டுருப்பா. பிளம்பரும் சரின்னு போய் பார்க்க போறான். டேல் நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு ஒலிவியாவை ஒரு வீல் சேர்ல வச்சுக்கிட்டு ஏரிக்கரை பக்கத்துல வந்து உட்கார வைக்கிறா. ஒலிவியா ரொம்ப நாளா ஆச்சு இப்படி வெளியில வந்து அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அங்க 2 வயசு போனவங்க உட்காந்து சிகரெட் அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து இவங்க மட்டும் திட்டுறாங்க. அதே இடத்துல தான் பென்னியும் உட்கார்ந்திருக்கா, பக்கத்து வீட்டு டாமோட பிள்ளை. அப்ப டேல் ஒலிவியா கிட்ட நீங்க இங்கே உட்காருங்க, நான் போய் பெண்ணியை பாக்குறேன்ட்டு நேரா பெண்ணிக்கிட்டு வந்து நீ இங்க என்ன பண்ற பெண்ணி, இந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிற பொண்ணுங்க பக்கத்துல நீ உட்கார கூடாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு பெண்ணி நம்ம டேல் கிட்ட நேத்து நைட்டு கவனிச்சா ஒரு ரூமுக்கு மேல ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூம் ஜன்னல்ல ஒரு பேய் நின்னுட்டு இருந்துச்சு அப்படிங்கிறான். அதாவது ஆல்பர்ட்டோட ரூம் தான் சொல்றான். டேல் உடனே அப்பெல்லாம் யாரும் இல்ல, ஏதாவது நீ சொல்லிட்டு இருக்காத, வா பாட்டி ஒலிவியாக்கு ஹாய் சொல்லு அப்படிங்கிறான். ஆனா ஒலிவியா பார்த்தோன்னுமே பெண்ணி குடுக்குன்னு அங்கிருந்து ஓடிடுறாப்ல. டேல் போய் ஒலிவியா பார்த்து ஒண்ணு இல்ல உங்களை பார்த்து பயப்படுறா, வாங்க வீட்டுக்கு போவோம்ட்டு ஒலிவியா கூட்டிக்கிட்டு நேரா அவங்க வீட்டுக்கு போனா வீட்டுக்குள்ள இருந்து டாம் வெளியில வரான். நாங்க இல்லாத அப்ப நீங்க என்ன வீட்டுக்குள்ள பண்றீங்கன்ட்டு ஒலிவியா கேக்குறாப்ல. அப்ப டாம் இல்ல எப்படி இருக்கீன்னு பார்க்க வந்தேன், ரொம்ப நேரம் கதவை தட்டேன், உள்ள இருந்து யாரும் வெளியில வரல, ஒரு மாதிரி பயந்துட்டேன், அதனாலதான் நான் உள்ள வந்தேன் அப்படிங்கிறான். சரி எதுக்கு வந்தேன்னு கேட்டா பெண்ணிய காணும், இங்க வந்தாலான்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். உடனே பெண்ணி எங்க இருந்தாங்க விஷயத்த டேல் சொல்றான். டாமும் சரி நான் பெண்ணிய பார்க்க போறேன் குடுக்கணும் அங்க இருந்து போயிடுறான். அப்போ ஒலிவியா டேல் கிட்ட பெண்ணி இங்க வரவே மாட்டா, அது இவருக்கு நல்லாவே தெரியும், அப்படியே இங்க வந்து தேர்னா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம டேல் டாமே ஒரு மாதிரி முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. ஒலிவியா கொண்டு போய் ரூம்ல விட்டு நேரா பேஸ்மெண்ட்ல என்ன பிரச்சனை பாக்குறதுக்காக அந்த பிளம்பர் கிட்ட போனா, பிளம்பர் வாட்டர் ஹீட்டர்ல தான் ப்ராப்ளம், அதனாலதான் சத்தம் ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கு, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், ஏதாவது பிரச்சனை நான் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாப்ல. டேலுக்கும் ஓகே ரிலீவ் ஆகுது, அதனாலதான் சத்தம் கேட்டுருக்கு போலன்ட்டு அன்னைக்கு ஃபுல் டே வேலையை முடிச்சிட்டு குளிக்கிறதுக்காக அவ துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு தடவை வந்து ஒலிவியா ரூம்ல இருந்து லைவ் ஃபீட் ஆயிட்டு இருக்கும்ல மானிட்டர், அதையும் பார்த்துட்டு இவ போய் குளிக்க போறா. நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஒலிவியா ரூம்ல இருக்கிற அந்த மெடிக்கல் டிவைஸ்ல ரீடிங் எல்லாமே குறைய ஆரம்பிக்குது. ஒலிவியால மூச்சு விடவே முடியல. கொஞ்ச நேரத்துல மூச்சு ரொம்ப அடைக்க ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி கண்ணை திறந்துட்டு கதற ஆரம்பிக்கிறான். டேல் டேலுங்கிறான். டேல் கொடுக்கணும் ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு நேரம் ஒலிவியா கிட்ட வரான். வந்து டிவைஸ பாக்குறான். அந்த ஆக்சிஜன் சப்ளை ஆக வேண்டிய டிவைஸ் ஆஃப் ஆயிருக்கு. வேகமா அந்த டிவைஸ் ஆன் பண்ணிட்டு ஒலிவியா பார்த்து என்னாச்சு ஒலிவியா, எதுக்கு இதை ஆஃப் பண்ணீங்கன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஒலிவியா நான் ஆஃப் பண்ணல, ஆல்பர்ட் தான் ஆஃப் பண்ணாரு, நான் எதுவும் பண்ணல, நான் செத்துட்டேன்னு நினைச்சிட்டேன்னு அவங்க ஒரு மாதிரி புலம்புறாங்க. டேல் அப்படியே ஒரு நிமிஷம் பேசாம இருக்கிறாங்க. ஒலிவியா பார்த்து ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க பேசாம தூங்குங்கன்ட்டு ஒலிவியா காம் டவுன் பண்ணிட்டு அப்படியே வெளியில வராங்க. வீட்டோட கதவுலாம் சாத்தி தான் கிடக்கு. அப்ப பக்கத்துல இருக்க ரூம்ல கீழே நிறைய பேப்பர் விழுந்து கிடக்கு. அந்த பேப்பர்ல என்னன்னு போய் கவனிச்சா நம்ம ஒலிவியா மியூசிக் கம்போஸ் பண்ணுவாங்கல்ல, அது எல்லாத்தையும் நோட்ஸா எழுதி வச்சிருப்பாங்க. அந்த மியூசிக் நோட்ஸ் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்களோட அலமாரியில வச்சு மூட போறப்ப அலமாரியோட சாவி அங்கே தான் இருக்கு. அந்த சாவி எடுத்துட்டு அந்த டேபிள் மேலேயே வச்சுட்டு மறுபடியும் நேரா அவங்க ரூமுக்கு போறாங்க. பார்த்தாங்க படிக்கட்டுல இருக்க ஒரு போட்டோ ஒரு மாதிரி சாஞ்சு கிடக்கு. என்னடா அந்த போட்டோ ஒரு மாதிரி சாஞ்சு கிடக்குன்னு அந்த போட்டோவை நேரா செட் பண்ணிட்டு அங்கதான் ஆல்பர்ட்டோட ரூம் இருக்கும். அந்த ரூம் கதை போய் திறக்க பாக்குறாங்க. ரூம் பூட்டி தான் கிடக்கு. மானிட்டர்ல ஒலிவியா நல்லா தான் தூங்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. டேல் போய் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு படுக்க போலான்னு பார்த்தா அவங்க ரூமுக்கு வெளியில இருக்க ஜன்னல் கிட்ட ஏதோ சத்தம் கேக்குது. அப்படியே மாதிரி பயத்திலே போய் பாக்குறாங்க. ஜன்னலை சாத்திட்டு மறுபடியும் படுக்க போறாங்க. பார்த்தா அங்க ஒரு நபரோட கை தெரியுது. டேலுக்கு ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு இருக்கு. இழுத்து போத்திட்டு அப்படியே அமைதியா லைட்டை கூட ஆஃப் பண்ணாம அங்கேயே படுத்து தூங்குறாங்க. பார்த்தா வீட்டுக்கு வெளியில எவனோ ஒரு பையன் கூடுகள் ரூஃப் மேல ஏறி வீட்டுக்கு முன்னாடி குதிக்கிறான். அது யாருன்னா அந்த ஜாக்கப், காய்கறிலாம் வந்து கொடுப்பான அந்த பையன். அவன் போன்ல ஒரு சில போட்டோ எல்லாம் எடுத்திருக்கான். எல்லாமே நம்ம டேல் குளிக்கிறப்ப Dress மாத்திரப்ப எடுத்த போட்டோஸ். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சு அங்கேயே ஓடி போயிடுறான். அப்படியே 2 நாட்கள் போய்கிட்டு இருக்கு பொறுமையா. அப்போ ஒரு நாள் டேலோட பாய் ஃப்ரெண்டு கால் பண்றான். அவன் கால் பண்ணி நம்ம டேல் கிட்ட நீ என்ன எனக்கு காலே பண்ண மாட்டேங்கிற, அங்க போனதுல மறந்துட்ட, அந்த வேலையை விட்டுட்டு இங்க வாடின்னு சொன்னாலும் வர மாட்டேங்கிற, எப்படி இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றது அப்படி இப்படிங்கிறான். நம்ம டேல் ஆல்ரெடி இங்க ஒரு பிரஷர்ல இருக்கிறா. என்னமோ இந்த வீட்டுல நடக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதை பத்தி இவன்ட்ட சொல்லலான்னு பார்த்தா இவன் என்னடா இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வாங்குற மாதிரி பேசுறான். டேலுக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி ஏதோ ஒரு பிரச்சனைனால இந்த வேலையில இருந்து சஸ்பெண்ட் ஆயிருப்பான். அந்த சஸ்பெண்ட் ஆயிருக்க டயத்துல இவளுக்கு மறுபடியும் வேலை கிடைச்சது. இவளுக்கு ஒரு பெரிய லக்கு. அதை வச்சு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறான். ஆனா பாய் ஃப்ரெண்ட் அவன் கூட தான் இருக்கணுங்கிறதுக்காக நம்மளோட கேரியர் முடிக்க சொல்றான்ட்டு இவன் ஒரு மாதிரி கோமா பேசுறான். அதுக்கு அந்த பாய் ஃப்ரெண்டு உனக்கு அந்த வேலை முக்கியமா நான் முக்கியமா நீ தான் முடிவெடுக்கணும், ஒரு வாரம் டைம் தரேன், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கே வா, இல்ல நான் என்ன நீ மறந்துருன்ட்டு கோமா சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். டேலுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. நேரா போய் அவளோட பாஸ் ஆன எட்வர்டுக்கே கால் பண்றான். கால் பண்ணி இந்த பாருங்க எட்வர்ட், நான் வந்து 10 நாளைக்கு மேல ஆச்சு, தனியால எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அட்லீஸ்ட் ஷிஃப்ட் வைஸாவது போடுங்க, இல்லனா வீக்கெண்டாவது எனக்கு லீவ்
லீவ் கொடுங்க, ஒரு ரொட்டேஷன்ல ஆள் வேணும், இப்படியே வேலை பார்த்துட்டு இருந்தா என்னால முடியாது அப்படிங்கிறான். அதுக்கு அந்த எட்வர்டு, நீ சொல்றது புரியுதுமா, உன் இடத்துல இருந்து வேலை பார்த்த அந்த ட்ரேசி பொண்ணு எங்க போனானே தெரியல, புதுசாவும் ஆளும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப டிமாண்டா இருக்கு இந்த வேலை, நான் உனக்கு சம்பளம் வேணா கூட தரேன், கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேலை பாரு, இன்னொரு ஆள் கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா நான் ரிலீவ் கொடுக்குறேன், கொஞ்சம் ரொட்டேஷன்ல போடுறேன் அப்படிங்கிறான். டேலுக்கும் வேற வழி இல்ல, சரி பாஸ் இப்படி சொல்றான்னுட்டு பேசாம தொடர்ந்து வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். அதே மாதிரி ஒரு நாள் நம்ம ஒலிவியாக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு டேல் உட்காந்து ஒலிவியாக்காக ஒரு புக் படிச்சிட்டு இருக்கப்ப ஒலிவியா டேலு கிட்ட, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, வேற யாராவது ரிலேஷன் இருக்காங்களா அப்படி இப்படின்னு கேக்குறான். டேலும் என் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், ஆனா அவன் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இல்ல, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா, அவளை பார்த்து நான் பல வருஷம் ஆச்சு, இப்போதைக்கு நான் ஒருத்தி தான் இருக்கிறேன்ட்டு அப்படியே ஒலிவியாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஒலிவியாலாம் இதை கேட்டுக்கிட்டு, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, ஒரு நாள் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும், எதுக்கு நீ கவலைப்படாதன்ட்டு ஆறுதல் சொல்றாங்க. டேல் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு நேரா ரூமுக்கு போய் அவன் மேக்கப் பண்ணிருக்க அலமாரி கீழே ஏதோ ஒரு ஐடி கார்டு இருக்க மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி சொல்லாம ஓடி போனால ஒரு பொண்ணு ட்ரேசி, அந்த பொண்ணோட ஐடி கார்டு. வழக்கம் போல ஒலிவியாவோட மானிட்டர்ல ஒலிவியா நல்லா இருக்காங்களான்னு பார்த்துட்டு டேல் மட்டும் தூங்கிக்கிட்டு இருக்கான். ஆனா அவளுக்கு மேல இருக்கிற ரூம் ஆல்பர்ட், அந்த ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவளுக்கு ஒரு மாதிரி பயமாகுது, மேல போய் பார்க்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறான். ஆனா ஒலிவியா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு மாதிரி தைரியத்தை வர வச்சுட்டு நேரா மேல இருக்க ரூமுக்கு போலான்னு பார்த்தா அந்த ஆல்பர்ட்டோட ரூம் திறந்து கிடக்கு. இவளுக்கு ஒரு பையன் ஆயிடுது, இந்த ரூம் எப்படியா திறந்திருக்குன்ட்டு திறந்திருக்க ரூம் கதவை கைய வைக்க போனா டக்குன்னு கதவை சாத்திக்குது. இவ திறக்க பாக்குறா, இவளால திறக்க முடியல. ஒரு மாதிரி பயந்து அலறிட்டு நேரா ரூமுக்கு வந்துடுறான். ஒலிவியா பாக்குற மானிட்டர் மூலமா நல்லா தான் தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு இருக்கு. கொஞ்ச நேரத்துல ஒரு மாதிரி இடியும் மின்னலமா அடிக்குது. கண்ணை திறந்து பார்த்தா வீட்டுல கரண்ட காணும். கீழே அந்த டிவைஸ் இருந்தா தானே ஒலிவியா உயிரோடு இருக்க முடியும். நேர போய் ஒலிவியா பாக்குறான். ஒலிவியா மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆக்சிஜன் டிவைஸ் வர ஆஃப் ஆகி கிடக்கு. குடுக்குன்னு பேஸ்மெண்ட்ல இருக்க எலக்ட்ரிக் லைனை போய் செக் பண்ண பாக்குறாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. அங்க கரெக்டா டாம் வந்து நிக்கிறான். டேல் ஒரு மாதிரி பகீர்னு ஆயிருது. டாம பார்த்து என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேக்குறான். டாம், கரண்ட் போயிருச்சு, உங்க வீட்டோட ஜெனரேட்டர் ஆன் ஆகல, அதான் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும்னு நினைச்சு வந்தேன் அப்படிங்கிறான். டேலும் ஆமா ஒலிவியாவோட மிஷின் எதுவும் வேலை செய்யல, அவங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ணும், பவர் எப்படி வர வைக்கிறதுன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு டாம், வெளியில ஜெனரேட்டர் இருக்கும், அதை போய் நான் ஆன் பண்றேன், நீங்க போய் ஒலிவியாவை கவனிங்கன்ட்டு டாம் நேரா போய் ஜெனரேட்டர் ஆன் பண்ண போறான். டேல் குடுன்னு வந்து ஒலிவியா பாக்குறா, மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறான். பவர் கரெக்டா வந்துருது. எமர்ஜென்சி மாஸ்க் மாட்டி நிறைய ஆக்சிஜன் கொடுக்குறாங்க. காத்து வந்தோடிதான் ஒலிவியாவை கண்ணே திறக்கிறான். அப்படியே டேலுக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்குது, பதறிடுறான். ஒலிவியா நல்லா ஆயிடுறா. இருந்தாலும் அங்க நடந்த விஷயம் அப்படியே டேல் ஒரு மாதிரி பதட்ட பாக்குது. வெளில வந்து நின்று தேம்பி தேம்பி அழுகுறான். கரெக்டா அங்க டாம் வந்தோனியும் டேல் அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நார்மல் ஆயிடுறாப்ல. டாம் அப்படியே டேல பார்த்து நீ ஓகேவான்னு சொல்லி கேக்குறான். டேல் ஓகேங்கிறா. ஒலிவியா எப்படி இருக்கான்னு சொல்லி கேக்குறான். ஒலிவியாவும் நல்லா தான் இருக்கிறான்னு சொல்றான். சரி கொஞ்சம் காஃபி தெரியா, எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்றான். டேலு நேரா போய் நம்ம டாமுக்கு ஒரு காஃபி போடுறப்ப டேலுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த டாம் எப்படி அதுக்குள்ள இங்க வந்தா அப்படின்னு தான் தோணுது. இருந்தாலும் காஃபியை போட்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே டாம் கூட உட்காந்து பேசுறான். அப்ப டாம், தனியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும், என் ஒய்ஃப் எங்களை எல்லாம் விட்டு போனதுக்கு அப்புறம் என் பொண்ணு பெண்ணிய வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், கை குழந்தையா இருக்கிறப்ப விட்டுட்டு போயிட்டா, அவளை இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு லெவலுக்கு கொண்டு வரதுக்கு என்னடா பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நம்மளே டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒருத்தவங்களுக்கு நம்மளால ஒரு விஷயத்த அவங்க கஷ்டப்படுற நேரத்துல செய்ய முடியாம போறப்ப அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு நல்லாவே புரியுது. உனக்கு என்ன மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணல என்று கேளு, ஒருத்தருக்கு உதவி செய்யறதான மனுஷங்கன்ட்டு அப்படியே டேலு கிட்ட நல்ல விதமா பேசுறான். டாம் பேசுறத கேட்கறப்பலாம் டேலுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகுது, அப்படியே ஆஸ்வாசம் ஆகுறா. அப்ப டாம் அப்படியே டேல் கிட்ட போயிட்டு டேலுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துறான். டேலுக்கு ஒரு மாதிரி பகிர்ந்து ஆயிடுது. டாம் டக்குன்னு விலகிட்டு, மன்னிச்சுக்க டேல், ஏதோ ஒரு ஆர்வத்தில் கொடுத்துட்டேன், நான் பண்ண தப்பு, பெண்ணி தனியா இருப்பா, நான் என் பொண்ணை பார்க்க போறேன்ட்டு வேகமா குடும்பம் வீட்டை விட்டு வெளில போறான். டேலுக்கு டாம் கிட்ட கொடுத்த முத்தம் அவளுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகுது. ஆனா பெருசா அதை காட்டிக்காம நேரா ரூமுக்கு போனா அந்த ஆல்பர்ட் ரூமுக்கு போறதுக்கு ஒரு படிக்கட்டு இருக்கும்ல, அங்க ஷூ கரையா இருக்கு. யாரோ அப்பதான் நடந்து போயிருக்காங்க போல, வெளியில மழை பெய்யுதுல, அதனால அவங்க கால்ல இருக்க சேர் இதுல ஒட்டி இருக்கு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி இருந்தும் அந்த ரூமுக்குள்ள போகாம நேரா அவ ரூமுக்கு தான் போறாளே. அடுத்த நாள் காலையில இவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. போய் பார்த்தா லோக்கல் போலீஸ்காரரு. அந்த டிடெக்டிவ் நம்ம டேலு கிட்ட, இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி ட்ரேஸ்னு ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு தொலைஞ்சு போயிட்டாங்கன்ட்டு அவங்க வீட்ல இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கடைசியா இந்த வீட்டுல தான் அவங்க இருந்திருக்காங்க, அதனாலதான் விசாரிக்கிறதுக்காக நான் வந்தேன், நீங்க யாரு என்னன்ட்டு டேலு கிட்ட கேக்குறான். டேலும் அவன் யாரு என்னங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. அதுக்கு அந்த டிடெக்டிவ், நீங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த தொலைஞ்சு போன பொண்ணான ட்ரேசியோட பொருள் ஏதாவது வீட்டுல இருந்துச்சான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு நம்ம டேலு ட்ரேசியோட ஐடி கார்டு கிடைச்சிருக்கும்ல, அதை பத்தி சொல்றான்.
சொல்றான். உடனே போலீஸ்காரன் உள்ள வந்துட்டு அந்த ஐடியை போய் எடுத்துட்டு வாங்க, அதை நான் பார்க்கணும்னு நம்ம டேல அந்த ஐடியா எடுக்க சொல்லி அனுப்புறாப்ல. அப்படியே போலீஸ்காரன் உள்ள போயிட்டே இருக்கிறாரு. அங்க ஒலிவியா உட்கார்ந்திருக்காங்க. போயிட்டு ஒலிவியா கிட்ட அந்த ட்ரேசி தொலைஞ்சு போன விஷயத்தை பத்தி சொல்லிட்டு அதை பத்தி ஒரு சில கேள்வி கேட்கலாமான்னு சொல்லி கேட்கிறான். ட்ரேசி பேரை கேட்கறப்ப ஒலிவியாக்கு ஒரு மாதிரி காண்டாகுது. அந்த பொண்ணு என்ன தனியா விட்டுட்டு போயிட்டான். ஒரு நாள் நான் சாப்பிடாம பாத்ரூம் போகாம மெத்தையிலே கலந்தேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? அவளை பத்தி என்கிட்ட பேசாத, ஒழுங்கா எங்கேயாவது போயிருன்ட்டு இவங்க ஒரு மாதிரி கோமா போலீஸ்ட கத்துறாங்க. கரெக்டா அப்ப டேல எங்கேயாவது வந்துடுறான். ஐடி கார்டை போலீஸ்காரன் கொடுக்குறான். போலீஸ்காரரும் சரி மேடம் வேற ஏதாவது தெரிஞ்சா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அப்படியே ஒலிவியா ஒரு மாதிரி கட்டுப்புல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. டேல நேரா போய் ஒலிவியோட திங்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஒலிவியாக்கு மாத்திரை எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அப்ப ஒலிவியா அவன் கம்போஸ் பண்ண ஒரு பாட்டை சொல்லி அதை பிளே பண்ணு, சவுண்ட் கூட வை அப்படிங்கிறாங்க. டேலும் நேரா போய் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு தொடர்ந்து அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒலிவியா படுக்க வைக்கலாம்னு போறப்ப அந்த ஒலிவியா டேலு கிட்ட ஒரு போலீஸ்காரன் வந்து ட்ரேசிய பத்தி கேட்டால. ட்ரேசி காணாம போன அன்னைக்கு வீட்டு கதவை யாரோ பயங்கரமா தட்டினாங்க. ஒருவேளை ஆல்பர்ட்டா தான் இருக்கும். அந்த விஷயத்தை பத்தி நான் போலீஸ்காரன் சொன்னேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. டேலும் அதெல்லாம் கேட்டுட்டு ஒலிவியா படுக்க வச்சுட்டு சரி போலீஸ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம், இப்ப நீங்க படுங்கன்னு அந்த வாரத்துக்கு தேவையான ஜாமான் எல்லாத்தையும் ஜாக்கப் ஆர்டர் பண்ணிருப்பா. ஜாக்கப் கொண்டு வந்து கொடுக்கறான். அப்ப அந்த ரோட்ல டாம் கிராஸ் பண்ணி போறான். அத ஜாக்கப் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு டாம பார்த்து ஒரு கெட்ட வார்த்தை திட்டுறான். அதுக்கு டேலு எதுக்கு அவரை பார்த்து அப்படி சொன்னேன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஜாக்கப் அவங்க கிட்ட ஏதாவது பேசுறான்னு என்ன ரொம்ப க்ளோஸா ஏதாவது பழகினானா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இது முன்னாடி ஒரு பொண்ணு இருந்தால ட்ரேசி, அவ கூடயும் க்ளோஸா தான் பழகிட்டு இருந்தான். ட்ரேசி வேற இப்ப காணன் போலீஸ்காரங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவன் தான் ஏதாவது பண்ணிருப்பான், இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறான். டேல் அப்படியே ஜாக்கப் பார்த்து ஏன் டாம பத்தி இப்படி சொல்றேன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஜாக்கப் இந்த டாம பத்தி உனக்கு தெரியாதா, அவ பொண்டாடி எப்படி இறந்து போனான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இது கேட்ட உடனே டேலுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. டாமோட பொண்டாட்டி டாம விட்டுட்டு போயிருப்பான்னு தானே டாம் இவ்வளவு நேரம் சொல்லியிருப்பான். ஆனா அவன் செத்து போயிருக்கா, அதுவும் மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கா. அது காரணம் இந்த டாமு தான்ட்டு இந்த ஜாக்கப் சொல்லிட்டு போறான். இதை கேட்கறப்ப டெல்லுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. நேரா வீட்டுக்கு போறாங்க. அவளோட பாஸான எட்வர்ட் கால் பண்றாரு. ட்ரேசியை பத்தி போலீஸ்காரங்க விசாரிச்சுட்டு போனாங்களே அந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். அப்படியே எட்வர்ட் கிட்ட பேசிக்கிட்டு வீட்டுக்கு வெளில பாக்குறப்ப அங்க அந்த சின்ன பொண்ணு பெண்ணி தனியா நிக்கிறான். டேல் நேரா பெண்ணிய பார்க்க போனா பெண்ணி மூஞ்சி ஒரு மாதிரி வீங்கி இருக்கு. டேல் பெண்ணி கிட்ட உன் முகம் எதுக்கு வீங்கி இருக்குன்னு சொல்லி கேக்குறான். பெண்ணி ஃபர்ஸ்ட் சொல்லாம என்னென்னமோ பேசுறான். டேல் என்னமாச்சு சொல்லுமான்னு சொல்லி கேக்குறப்ப ஸ்கூல்ல அடிபட்டுருச்சு அதான் வீங்கி இருக்குன்ட்டு பெண்ணி ஏதோ சமாளிக்கிற டோன்ல பேசுறான். டேல் உடனே பெண்ணிய பார்த்து உங்க அப்பா எங்கன்னு சொல்லி கேக்குறான். பெண்ணி அதை பத்தி எதுவுமே சொல்லாம அமைதியா நின்னுட்டு இருக்கான். அப்ப டாம் வேகமா வரான். பெண்ணிய பார்த்து இங்க என்ன பண்ற, வீட்டுக்கு போ, ஹோம்வொர்க் பண்ணுன்னு ஒரு மாதிரி கோமா சொல்றான். டேலுக்கு டாம் தான் பெண்ணி அடிச்சிருப்பானோன்ட்டு ஒரு முறைக்கிற டோன்ல பாக்குறான். டாம் டேல் கிட்ட நேத்து நைட் உனக்கு தெரியாம முத்தம் கொடுத்துட்டேன் என்ன மன்னிச்சுக்க அப்படிங்கிறான். ஆனா டேல் அதை பத்தி பேசாம பெண்ணிக்கு என்னாச்சு அவ கண்ணியே வீங்கி இருக்குன்னு சொல்லி கேக்குறான். டாம் ஸ்கூல்ல அடிபட்டுருச்சு அதுதான் வேற ஒண்ணும் கிடையாதுங்கிறப்பல அப்ப டேலு போலீஸ்காரங்க வந்து ட்ரேசிய பத்தி கேட்டாங்கன்னு சொல்றான். அதுக்கு டாம் ஓ அந்த பொண்ணு ட்ரேசியா அவன் எங்கேயோ ஓடி போயிருப்பான்ட்டு டக்குனு அங்க இருந்து போயிடுறாப்ல. டேலுக்கு நம்ம டாம் மேல ரொம்ப சந்தேகம் வருது. டேல் நேரா ரூமுக்கு போறா. போயிட்டு இந்த டாம் தான மனைவியை கொன்னதா ஜாக்கப் சொல்லியிருப்பான். அதை பத்தி கூகுள் பண்ணி பார்த்தா டாமோட மனைவி உண்மையிலே கொலை பண்ணப்பட்டு தான் இறந்து போயிருக்காங்க. ஆனா டாம் தான் கொன்னாங்கிறதுக்கு ஆதாரம் சரியா கிடையாது. இருந்தாலும் டாம் மேல சந்தேகப்பட்டு கிட்டத்தட்ட 3 மாசம் ஜெயில இருந்திருக்கான். இது இப்ப டேலுக்கு தெரிய வருது. ஆனா ஈவினிங் எட்வர்ட் டேலுக்கு கால் பண்றாரு. ட்ரேசி இப்படி வேலையை விட்டு போனதை பத்தி ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு பிரஷர்னால சொல்லாம எங்க போயிட்டான்னு நினைச்சேன்னு நான் சொன்னேன். நான் அப்படி சொன்னதுல எந்த தப்பு இல்லையே தானேன்ட்டு டேலு கிட்ட கேக்குறாப்ல. டேலும் நானும் ஆரம்பத்துல அப்படிதான் யோசிச்சேன். ஆனா அவ காணாம போயிருக்கா, அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு இப்ப எனக்கு பயமா இருக்குன்ட்டு இவளுக்கு டாம் மேல சந்தேகம் வந்திருக்குல்ல. டாம் பேரை சொல்லாமலே எட்வர்ட் பேசுறா. அப்ப ஒலிவியா டேல கூப்பிடுறாங்க. டேல் என்னன்னு சொல்லி கேக்குறப்ப நம்ம ஒலிவியா அந்த ட்ரேசி பொண்ணு தொலைஞ்சு போன விஷயத்தை பத்தி போலீஸ்காரங்க வந்து கேட்டிருப்பாங்கல்ல. ஆனா போலீஸ்காரங்கள்ட்ட ஒலிவியா ஒழுங்கா பதில் சொல்லிக்க மாட்டா. ஆனா அதுக்கப்புறம் டேலு கிட்ட ட்ரேசி காணாம போன அன்னைக்கு வீட்டு வாசல்ல யாரும் வந்து கதவு மாங்கன்னு தட்டினாங்கன்னு சொன்னால அது இவளோட கணவரான ஆல்பர்ட் ட்ரேசி பேரை சொல்லி கண்ணாமேன்னு கத்திக்கிட்டு கிடந்தான். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்றான். டேலுக்கு ஒன்னும் புரியல. ஒலிவியாட்ட போய் என்ன ஆல்பர்ட்டா வந்தாரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஒலிவியா இல்ல ஆல்பர்ட் இல்ல அந்த பக்கத்து வீட்டுக்காரன் டாம், ஆமா டாமா ஆல்பர்ட்டான்ட்டு அவளுக்குள்ளே பேசிக்கிட்டு படுத்துக்கிறான். டேலுக்கு ஒரு மாதிரி மண்டை காயுது. அப்படியே கிச்சன்ல போய் நின்னுகிட்டு இருக்கப்ப வீட்டுல போன் அடிக்கிற சத்தம் கேக்குது. இது அவளோட போனும் கிடையாது, ஒலிவியோட போனும் கிடையாது, வேற ஏதோ ஒரு புது ரிங்டோன் கேக்குது. ரிங்டோன் எங்கடா கேக்குதுன்னு போறப்ப அங்க இருக்க கட்டில் கீழே ஏதோ ஒரு போன் கிடக்கு. போனை எடுத்து பார்த்தா அது அந்த தொலைஞ்சு போனால பொண்ணு ட்ரேசி அவளோட போனு. நிறைய மிஸ்ட் கால் வந்திருக்கு. அதுல ஒரு சில கால்லாம் டாமோட காலு. போனை அன்லாக் பண்ணவே முடியல. உடனே அந்த டிடெக்டிவ் இருக்கார்ல அவர்கிட்ட கால் பண்ணி ட்ரேசியோட போன் இங்க கிடக்குங்கிற விஷயத்த டேல் சொல்றான். அந்த ஆபீசரும் சரி உடனே நான் வரேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இவனும் சேர்ந்து சொல்லிட்டு கீழே வரப்ப
வீட்டோட மெயின் டோர் திறந்து கிடக்கு. யாரா வீட்டு கதவை திறந்திருக்காங்களேன்ட்டு கதவை சாத்துறான். ஒலிவியா கூட டீ பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. அந்த டீயை ஒலிவியோட மக்ல ஊத்திட்டு நேரா ஒலிவியா ரூமுக்கு போய் வைக்கிறப்ப ஒலிவியா நம்ம டேல தடுத்து, டேல் நீ எனக்கு வேணாம், உடனே இங்க கிளம்பிரு, உன் ஏஜென்சி நான் உடனே பேசணும் அப்படிங்கிறாங்க. டேலுக்கு ஒண்ணும் புரியல, என்ன ஒலிவியா சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேக்குறப்ப ஒலிவியா டேல பார்த்து, இதுக்கு முன்னாடி இன்னொரு வீட்டுல என்ன மாதிரி ஒரு வயசான ஆம்பளை நீ பார்த்து இருந்திருக்கீல, அவரை நீ ஒழுங்கா பாத்துக்கல, அதனாலதான் அவர் இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் உன்னை வேலையோடு தூக்கிருக்காங்க. சஸ்பென்ஷன்ல இருக்கிறப்ப ஆள் கிடைக்காம உனக்கு மறுபடியும் இங்க வேலைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாம மறைச்சிருக்கீங்களே, உன்ன மாதிரி வேலை தெரியாத ஆள் என்கிட்ட இருக்க கூடாது, உடனே இங்க இருந்து போன்ட்டு நம்ம டேல பார்த்து கத்துறாங்க. டேலுக்கு சஸ்பென்ஷன் ஆகிறதுக்கான உண்மையான காரணம் இதுதான். இது கேட்டோன்னு டேலுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இது எப்படி உங்களுக்கு தெரியும், யார் இதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆனா ஒலிவியா ஒரு மாதிரி கோமா கத்துறான். அப்படியே டேலுக்கு ஒரு மாதிரி அழுகையா வருது. ஒலிவியா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றாங்க. அப்ப வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. டேலு ஒலிவியாவை அங்கேயே இருக்க சொல்லிட்டு இவ போய் கதவை திறந்து பார்த்தா அந்த டாம் வந்து நிக்கிறான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறான். வீட்டுக்குள்ள வரான். அப்ப டேலு டாம பார்த்து, நீ எந்த கேம் என்கிட்ட விளையாட முடியாது டாம், ட்ரேசியோட போன் என்கிட்ட கிடைச்சிருச்சு அப்படிங்கிறான். டாம் டக்குன்னு டேல பார்த்து, ட்ரேசி போன் கிடைச்சிருச்சா, சரி அத பத்தி என்கிட்ட சொல்றான்னு சொல்லி கேக்குறான். இந்த வீட்ல அடிக்கடி மறைமுகமா உள்ள வர்றது நீ தானே, எனக்கு நல்லாவே தெரியும். ட்ரேசியோட போனை தேடி தானே கடந்த கொஞ்ச நாட்களா வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிருந்திருக்க. மழை பெஞ்ச அன்னைக்கு கரண்ட் போனுச்சு, அந்த கரண்ட் போக வச்சதே நீ தானே, எனக்கு சந்தேகம் வருது. அப்பதான் வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா பூந்து ட்ரேசியோட போனை கண்டுபிடிக்க முடியும். உன்னோட காலச்ச நான் வீட்டுக்குள்ள அங்கங்கன்னு பார்த்தேன், ஆனா அப்ப எனக்கு சந்தேகம் வரல, இப்ப என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படிங்கிறான். டாம் அப்படியே யோசிச்சுட்டு, என்னாலதான் ட்ரேசிக்கு ஏதாவது ஆச்சுன்னு அந்த ஜாக்கப் சொன்னான்னு சொல்லி கேக்குறான். டேல் டக்குன்னு டாம பார்த்து, நான் ஜாக்கப் பத்தி இங்க பேசவே இல்லையே, அவன் தான் சொல்லிருப்பான், நீ எப்படி நினைக்கிறேன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு டாம், ட்ரேசி தனியா இருக்கப்பலாம், அவன் ட்ரெஸ் மாத்துறது குளிக்கிறதெல்லாம் இந்த ஜாக்கப் வீடியோ எடுத்து வச்சிருப்பான், அதை பத்தி ட்ரேசி என்ற ஒரு தடவை சொன்னான். ஏன்னா ட்ரேசி கிட்ட வந்து அந்த வீடியோ எல்லாம் காமிச்சு மிரட்டி இருக்கான், அதனால நான் அந்த ஜாக்கப் போட்டு அடி அடி நடிச்சிருக்கேன், அந்த கான்ல என்ன பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்றாப்ல. உடனே டேல் டாம பார்த்து, அப்போ உனக்கும் ட்ரேசிக்கு நடுவில் எதுவுமே கிடையாதா, அவ கூட நீ க்ளோஸ் எல்லாம் பழகுறது கிடையாதா, உன் பொண்ணு பெண்ணி கூட அன்னைக்கு ட்ரேசி மாதிரியே நானும் உன் கூட க்ளோஸா பழகுறேன்னு கேட்டா, அப்போ உனக்கு ட்ரேசிக்கு நடுவில் ஏதோ இருந்திருக்குதானே அப்படிங்கிறான். அப்ப டாம், ட்ரேசி இங்க ரொம்ப ஒரு பிரஷர்ல இருந்தா, அதை பத்தி என்கிட்ட நிறைய விஷயம் பேசியிருக்கா, அவளுக்கு எனக்கு நடுவில் எதுவுமே நடக்கல, ஆனா பர்சனலா எனக்கு கொஞ்சம் க்ளோஸா பழகனா அப்படிங்கிறான். உடனே டேலு, அன்னைக்கு எனக்கு முத்தம் கொடுத்தியே அந்த மாதிரியா, சோ ட்ரேசி கிட்ட பண்ணதே தான் என்கிட்ட நீ பண்ண பாத்திருக்க, மரியாதை எங்கேயிருந்து கிளம்பிரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் இங்க வந்துருவாங்க, ஆல்ரெடி நீ ஒய்ஃபை கொலை பண்ணவ தானே, அடுத்து ட்ரேசியை கூட நீ என்ன வேணா பண்ணிருப்ப, எனக்கு ஏதாவது ஆயிருமோ எனக்கு பயமா இருக்கு, ஒழுங்கா வெளியில போ அப்படின்னு சொல்றான். அப்ப கரெக்டா வெளியில போலீஸ்காரங்க வரானுங்க. டேல் டக்குனு வேகமா கதவை திறக்க போறான். டாம் நேரா வந்து டேல பிடிச்ச அமைக்கி, நீ எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற டேல் அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்ப கரெக்டா டிடெக்டிவ் உள்ள நுழைஞ்சிடறாரு. துப்பாக்கி நீட்டி டாம் அப்படியே அமைதியா இருக்க சொல்றாரு. டாமும் சரண்டர் ஆகுறான். டாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ட்ரேசியோட போனை டேலு அந்த டிடெக்டிவ் கையில கொடுத்துறான். அப்படியே டேலுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஒலிவியா டேல கூப்பிட்டு என்ன நடக்குன்னு சொல்லி கேக்குறான். டேலும் ஒலிவியா கிட்ட இந்த டாம பத்தி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். அப்போ ஒலிவியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாம் வந்து உனக்கு சஸ்பென்ஸ் ஆன காரணத்தை பத்தி என்று சொன்னா, உன்னை பத்தி தப்பு தப்பு சொல்லியிருக்கான் பாருங்கிறான். அப்படியே டேல் எதுவும் சொல்லாம நேரா ரூமுக்கு போயிடுறான். அடுத்த நாள் டாம் வீட்டை சுத்தி ஒரே போலீஸா நிக்கிறானுங்க. இத பத்தி நியூஸ் சேனல் ஓடிக்கிட்டு இருக்கு. ட்ரேசி கொலை செய்யப்பட்டா, கொலை செஞ்சவன் இந்த டாம் தான், அது எவிடன்ஸ் ட்ரேசியோட ரத்தக்கரை படைஞ்ச ட்ரெஸ் நிறைய டாம் வீட்ல இருந்திருக்கு. ட்ரேசியோட பாடிய இப்ப போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்க நியூஸ்ல சொல்றானுங்க. அப்படியே ஒலிவியா பாத்துக்கிட்டு, யார நம்பர்னே தெரியல பாரு அப்படின்னு சொல்றான். டேலும் டிவி பாத்துக்கிட்டே ஒலிவியா படுக்க வைக்க போனா, அங்க அந்த ஒலிவியோட மக் இருக்கும்ல, காஃபி மக், அதை கீழே தள்ளி விட்டுறா. சும்மா ஒரு பொருளை நகர்த்தி வச்சாலே ஒலிவியா குதிப்பான். டீ மக்கு கீழே விழுந்து உடஞ்சோடையும் அவளுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சிடறான். டேலுக்கு ரொம்ப பயமாகுது. இல்ல இல்ல இருங்க, இதெல்லாம் சரி பண்ணிடுறேன்ட்டு வேகமா எடுக்கிறா. ஒலிவியா டேல போட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறா. டேலுக்கு ஒரு மாதிரி அழுக வந்துருது. அங்க உடஞ்சு கிடக்குற அந்த டீ மக் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறப்ப ஒரு பீஸை மட்டும் அங்கேயே விட்டுட்டு போயிடுறாப்ல. அன்னைக்கு ராத்திரியே அவளோட பாசான எட்வர்ட் கால் பண்ணி அழுவுறா. எட்வர்டும், நீ எந்த அளவுக்கு மன உடசல் இருப்பேன்னு எனக்கு நல்லாவே புரியுது, இதுக்கப்புறம் நீ அங்க இருக்க வேணாம், நான் இன்னொரு ஆள் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணிட்டேன், அவங்க பேர் அலைஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, நீ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இரு அப்படிங்கிறான். இது கேக்குறப்ப நம்ம டேலுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. வேகமா போய் அவன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்றான். அப்ப அந்த ஒலிவியோட மானிட்டர் இருக்கும்ல, அதை பாக்குறா. ஒலிவியா நல்லா தான் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒலிவியா பக்கத்துல அந்த டீ மக் இருக்கு. என்னடா இப்பதானே அந்த டீ மக் உடைச்சோம், இது என்ன இங்க திரும்ப இருக்குன்ட்டு இவளுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. ஒருவேளை லைவ் ஃபீட் ஓடாம ஸ்கிரீன் அப்படியே லாக் ஆயிடுச்சோன்னு நினைக்கிறா. இது வெறும் மானிட்டர் தான். அந்த கேமரா ரெக்கார்ட் ஆகுறதெல்லாம் இன்னொரு சிஸ்டத்துல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். அதுல இருந்து ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணிட்டு தான் அந்த மானிட்டருக்கு வந்திருக்கும். அந்த ஒயர் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டே போறா. அப்படியே ஒயரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனா அந்த ஆல்ஃபர்டோட ரூம் இருக்கும்ல, அந்த ரூம்குள்ள ஒயர் போகுது. அந்த ரூம் கதவு தான் சாத்தி கிடக்கும்ல, இந்த கதவு உடைக்கிறோம்னான்ட்டு வேகமா கீழே இறங்கி கிச்சன்ல போயிட்டு ஒரு குரடை
எடுத்துட்டு வந்து கதவு திறக்க போலான்னு பார்த்தா கதவு திறந்து கிடக்கு. டேலுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிருது. என்னடா கதவு திறந்து கிடக்குன்னு உள்ள போறா, பார்த்தா அங்க இருக்க கம்ப்யூட்டர்ல நம்ம டேல் ரூம்ல ஒரு மானிட்டர் இருக்கும்ல, அந்த மானிட்டர்ல என்ன ஓடுதோ அதே தான் அங்கேயும் ஓடுது. லைவாவே ஓடல. அப்படியே பின்னாடி இருக்க அந்த செட்-டாப் பாக்ஸ் பார்த்தா அதுல ஒரு ஒயர் கழண்டு கிடக்கு. அந்த ஒயரை எடுத்து மாட்டிட்டு லைவ் ஃபீட் ஆன் பண்றா. இப்ப அங்க அந்த மக்கில்ல இப்பதான் உண்மையிலே என்ன நடக்குதோ அது ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டைட்டில் கரெக்டா டேல் இருக்க ரூம் கதவை எவனோ சாத்துறானுங்க. டேல் ஒரு மாதிரி பதறிடுறான். நேரா போய் ரூம் கதவை திறக்க முடியல. உடனே எட்வர்டுக்கு கால் பண்றான். கால் பண்ணி நான் இந்த வீட்ல இருக்க ரூம்ல மாட்டிக்கிட்டேன், அலைச நீ வர சொல்லாத அப்படிங்கிறான். அந்த எட்வர்டு எதுக்கு நீ அலைச வர சொல்ல வேணாம், எதுக்கு நீ முதல்ல ரூம்ல மாட்டேன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு டேல் இந்த கொலையெல்லாம் பண்றது டாம் இல்ல, அந்த பாட்டி ஒலிவியா தான் அப்படிங்கிறாங்க. எட்வர்டுக்கு ஒண்ணும் புரியல. ட்ரேசியை கொலை பண்ணது ஒலிவியாவா, எப்படி பண்ணிருக்க முடியும், என்ன காரணமா இருக்குன்னு சொல்லி கேக்குறான். அப்ப கரெக்டா அந்த வீட்டுக்கு வெளியில டேலுக்கு பதிலா இன்னொருத்தங்க வந்து வேலை பார்க்கணும்ல அலைஸ், அவங்க வந்துடுறாங்க. வந்து வெளியில இருக்க கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் டேல் தொடர்ந்து தான் பேசிக்கிட்டு இருக்கா போன்ல. ஒலிவியாவை மானிட்டர் பண்றதுக்கு வச்சிருந்த கேமராவை லைவ் ஃபீட் பண்ண விடாம லூப்ல போட்டு வச்சிருக்க அந்த ஒலிவியா மேல இருக்க ஆல்ஃபர்ட் ரூம்க்குள்ள போக கூடாதுங்கறாம். அந்த ரூம்ல தான் அந்த கேமராவோட கண்ட்ரோல் இருக்கும். அந்த ரூமுக்கு யாரா அடிக்கடி வந்துட்டு போவாங்க. இத பக்கத்து வீட்டு பொண்ணான பெண்ணியும் பார்த்திருக்கா. என்கிட்ட உங்க வீட்ல இருக்க 2வது மாடியில ஏதோ பேய் இருக்கு, நான் ஜன்னல் வழியா எனக்கு தெரியும்னு சொல்லுவா. இந்த ஒலிவியா எப்பவுமே அவ கம்போஸ் பண்ண மியூசிக்க சத்தமா தான் வைக்க சொல்லுவா. அது காரணம் இவ உள்ள நடந்துட்டு இருக்க சத்தம் எனக்கு கேட்க கூடாதுன்னா. இவ பண்ணது எல்லாமே டிராமா. இவளுக்கு டிம்னிஷாவும் கிடையாது, ஓசிடியும் கிடையாது, வேற என்னமோ பெருசா பிளான் பண்றான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். வெளியில இந்த அலைஸ் தொடர்ந்து கதவை தட்டுறாங்க. அப்ப அந்த கதவு தானா திறக்குது. அலைஸ் அப்படியே உள்ள வராங்க. இந்த பக்கம் எட்வர்டு டேல் கிட்ட சரி இதெல்லாம் அந்த ஒலிவியா பண்றதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு சொல்லி கேக்குறான். அப்ப டேல் சொல்றா, எனக்கு என்ன தோணுதுன்னா ஒலிவியோட ஹஸ்பண்டான ஆல்பர்ட்டும் வயசாகி ஒரு நர்ஸோட அரவணைப்புல இருக்கிறப்பதான் இறந்து போனாங்க. அன்னைக்கு கூட ஒலிவியா என்கிட்ட சொன்னாங்க, நர்ஸ் ஒழுங்கா பாத்துக்காதனாலதான் அவங்களோட கணவரான ஆல்பர்ட் இறந்து போனாருன்னு. அந்த நர்ஸும் நம்ம ஏஜென்சியை சேர்ந்தவங்க தான். ஒருவேளை கணவரோட இறப்புக்கு நம்ம ஏஜென்சி சேர்ந்தவங்க தான் காரணம் நினைச்சுக்கிட்டு இந்த ஒலிவியா நம்ம நர்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரையா கொல்றா போல, நீ உடனே அலைஸுக்கு கால் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு மானிட்டர் பார்த்தா அங்க அந்த ஒலிவியாவை காணும். எட்வர்டு கிட்ட கத்துறா, இந்த ரூம் விட்டு நான் வெளியில போகணும், அலைஸ் உடனே காப்பாத்தணும், அலைஸுக்கு போன் பண்ணி கீழே வந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் அலைஸ் ஏஜென்சில இருந்து வந்திருக்கேன், டேல் ஒலிவியா யாரா இருக்கீங்கன்னு சத்த போட்டுக்கிட்டு நேரா ஒலிவியா ரூமுக்கு போறா. அங்க மெத்தையில ஒலிவியா காணும். இந்த பக்கம் டேல் அந்த ரூம்ல இருக்க விண்டோவை திறந்துக்கிட்டு அலைஸ் பேரை சொல்லிட்டு வெளியில வர பாக்குறா. ரூமுக்குள்ள போன அலைஸ் அந்த பெட்டுக்கு அந்த பக்கம் ஏதோ ஒன்று பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகுறா. அச்சோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி முட்டி போடுறா. டேல் ஜன்னல் வழியா வெளியே வந்து அந்த ரூஃப் மேல ஏறி வீட்டுக்கு முன்னாடி வந்து குதிக்க போறா. அதே டயத்துல வீட்டுக்குள்ள அலைஸ் பின்னாடி யாரோ ஒரு ஆள் பெரிய கையில கத்தி எடுத்து நிக்கிறாங்க. முன்னாடி குதிச்ச டேல் ஃப்ரண்ட் வாசல் மூலமா திரும்ப வீட்டுக்குள்ள நுழையறான். ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு அவளுக்கு. அலைஸ் பேரை கத்திக்கிட்டே போறா, ஆனா எந்த சத்தமும் இல்ல. கிச்சன்ல போய் கத்தி எடுத்துக்கிட்டு அலைஸ் நீ எங்க இருக்கிற, ஒலிவியா எங்க இருக்கீங்கன்னு கேட்டுட்டு வரப்ப அந்த இடத்துல ஜாக்கப் வந்துடுறான். டேல் ஜாக்கப் வயித்துல பயத்துல குத்திடுறான். வயித்துல இருந்து ரத்தம் பொத பொதன்னு ஊத்திக்கிட்டு இருக்கு. நேரா போய் ஜாக்கப் பிடிக்க போனா ஜாக்கப் நம்ம டேல பார்த்து நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் டேல், இங்க வேற மாதிரி என்னமோ நடக்குது, நான் சொல்றது கேளு, இங்கே இரு, உள்ள போகாதன்னு கத்துறான். டேல் குடுகுடுன்னு இங்கே இரு, ஒலிவியா ரூம்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கு நான் எடுத்துட்டு வரேன்ட்டு நேரா ஒலிவியா ரூம்ல போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுக்க போறப்ப அங்க ஒரு நபரு நம்ம டேல இழுத்து கீழே போடுறாங்க. யாருன்னு பார்த்தா ஒலிவியா ஒரு மாதிரி தத்து தடு மாதிரி கத்திக்கிட்டு வருது. எனக்கு தெரியும் நீங்க தப்பானவங்க, எங்க எல்லாரும் கொல்லதான் நீங்க வந்திருக்கீங்க, உன்னை கொல்லாம விட மாட்டேன்ட்டு டேல் கையில ஒரு கத்தி இருக்கும்ல, அந்த கத்தி எடுத்து டேல குத்த வராம். டேல் ஒலிவியா கூட மல்லு கட்டிட்டு அப்படியே எந்திரிச்சு நீங்க பெரிய தப்பு பண்றீங்க கத்துறாம். ஆனா ஒலிவியா உங்களை எல்லாம் நான் கொல்லதான் போறேன்னு கத்திக்கிட்டு அழுதுகிட்டே அப்படியே பின்னாடி கால் வைக்கிறான். அங்க அந்த டீ மக்கோட ஒரு பகுதி உடஞ்சு கிடக்கும்ல, அதுல மிதிச்சிடறாப்ல, கால் ஸ்லிப் ஆயிடுது. பின்னாடி இருக்கிற டேபிள் மேலே மூஞ்சி உழுது, ஸ்பாட்லயே மண்டை உடையுது, தப்பு தப்பு தப்புன்னு ரத்தம் வெளியில ஊத்துது. ஏற்கனவே வயசானவங்க இந்த மாதிரி அடிப்பட்ட உடம்பு தாங்குமா, ஆளு ஸ்பாட்லயே காலி. டேல் போய் ஒலிவியா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண பாக்குறாங்க, ஒண்ணும் முடியல. சரி வெளியில ஜாக்கப் வேற உயிருக்கு துடிச்சிட்டு இருக்கான, அவனை போய் காப்பாத்தோன்ட்டு எந்திரிச்சு நேரா ஜாக்கப் போய் பார்த்தா அவனும் செத்து கிடக்குறான். இங்க என்ன நடந்துச்சுன்னு டேலுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே தொபதம்னு எந்திரிச்சு வெளியில போனா அங்க அலைஸ் செத்து கிடக்குறான். டேலுக்கு பைத்தியம் பிடிக்குது, யாரா இங்க கொலைகாரன் ஒண்ணும் புரியாம குடும்ப நேரம் வீட்டு விட்டு வெளில போனா அங்க அந்த டிடெக்டிவ் வராரு. டேல் அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறா, எனக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல, இதை காப்பாத்துங்கன்ட்டு டிடெக்டிவ் வேகமா வீட்டுக்குள்ள போய் பாக்குறாப்ல, என்னென்னமோ நடந்து கிடக்கு. நம்ம டேலையே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. 1-2 நாட்கள் ஆகுது. விசாரணை ரூம்ல தான் டேல் உட்கார்ந்திருக்கா. அந்த டிடெக்டிவ் வராரு. நீங்க சொன்னதெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், வீடியோ லூப்ல தான் போயிட்டு இருக்கு. ஆமா
ஆமா ஏன் வீடியோ லூப்ல போட்டீங்கன்னு சொல்லி கேக்குறான். டேலுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. எதுக்கு என்ன பார்த்து கேக்குறீங்க? லூப்ல ஓடுறதுங்கிறது பார்த்ததே நான் தான், அதை சரி செஞ்சது நான் தான் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஆபீசர் ஆமா கரெக்டா சாயந்தரம் 6 மணி போல சரி செஞ்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு, அந்த வீடியோ நீங்க பாக்குறீங்களான்னு நம்ம டேலு அன்னைக்கு வீடியோ லைவ்ல போட்டுப்பான்ல, அதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஆனதை காட்டுறா. பார்த்தா ஒலிவியா பெட்ல படுத்து கிடக்குறாங்க. நம்ம டேலு தான் கையில எதையோ ஒன்னு எடுத்துட்டு வந்து ஒலிவியா மூஞ்சில வச்சு அமுக்குறான். டேலுக்கு இது பாக்குற ரொம்ப ஷாக் ஆகுது. அது நான் இல்ல அப்படிங்கிறான். அப்ப அந்த போலீஸ்காரரு நீங்க இப்படி பண்றத அலைஸ் பாத்துருக்கா, அதனால அலைஸையும் குத்தி கொண்டிருக்கீங்க, ஏன் இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி கேக்குறான். அப்ப நம்ம டேலு எல்லாமே நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அலைஸ் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நான் என்னோட பாஸுக்கான எட்வர்டு கால் பண்ணேன், ஒலிவியா மேலதான் நான் சந்தேகப்பட்டேன்னு, அவங்க தான் ட்ரேசி கொல்றது காரணமா இருப்பாங்க, அடுத்து அலைஸ கொல்லுவாங்கன்னு ஒரு சந்தேகப்பட்டு அலைஸ உள்ள வர வேணாம்னு சொன்னேன், நீங்க வேணா எட்வர்டு கிட்ட போன் பண்ணி கேளுங்க அப்படிங்கிறான். அதுக்கு அந்த ஆபீசர் ஆமா நீங்க சொல்றதுதான் கரெக்ட் தான், எட்வர்டையும் போன் பண்ணி நான் கேட்டேன், ஆனா நீங்க எட்வர்ட்ல பேசுனீங்களே அதுக்கப்புறம் தான் இந்த லைவ் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதாவது நீங்க எட்வர்டு கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் ஒலிவியா கொலை பண்ண போயிருக்கீங்க, குறுக்க வந்து அலைஸையும் கொண்டிருக்கீங்க. அப்ப டெல்லா சரி நான் தான் கொலை பண்ணனாலே இருக்கட்டும், எதுக்கு நான் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்கணும், அப்பயே நான் லூப்ல போட்டுட்டு இதெல்லாம் பண்ணிருக்கலாமே, அதை பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்கன்னு சொல்லி கேக்குறான். அந்த போலீஸ்காரரு அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும், கேமரால எவ்வளவு ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு பாருங்க, நீங்க எங்களை வந்து கொல்றீங்கன்ட்டு அந்த ஒலிவியா அம்மா கத்திருக்கா. அதுக்கப்புறம் ஒலிவியா புடிச்சு நீங்க வேற தள்ளி விட்டுருக்கீங்க, பின்னாடி இருக்க டேபிள்ல மண்டை அடிச்சு செத்து போயிருக்கா பாருங்களேன் வீடியோ போடுறாரு. டேலு அவங்க தடிக்க விழுந்தாங்க, நான் பிடிக்க தான் போனேன், அவங்களை கொல்லணுங்கிற முயற்சி எனக்கு கிடையாது, அது ஆக்சிடென்ட் தான் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஆபீசர் அப்ப ஜாக்கப் கத்தியால குத்துனது அது ஆக்சிடென்ட் சொல்லி கேக்குறாரு. அதுக்கு டேலு ஜாக்கப் மேல கத்தி குத்துனது உண்மைதான், ஆனா அது ஒரு நார்மலான குத்து தான், ரத்தம் கூட பெருசா வரல, அந்த கத்தி குத்துனால யாரும் சாக மாட்டாங்க, ஆனா ஜாக்கப் செத்து கிடந்தான், நீங்க சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வராதீங்க, இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த ஆபீசர் யாரு பக்கத்து வீட்டுக்காரன் டாமா, அவன் தான் ஜெயில உட்கார்ந்துகிட்டு இருக்கானே, அவன் எப்படி வந்து இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்க முடியும், நீங்க என்ன பண்ணீங்க நான் தெளிவா சொல்லவா, உங்க ஏஜென்சில ஆள் பற்றாக்குறை இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏஜென்சில இருந்து உங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டானுங்க, திரும்ப வேலைக்கு போகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், உங்க ஏஜென்சில ஊருக்கு ஒதுக்குப்புறமா தனிமையில யார் வேலை செய்யறாங்கிறது கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதான் அந்த ட்ரேசி பிளான் பண்ணி ட்ரேசியும் போட்டு தள்ளிட்டு வீட்டுக்குள்ள பூந்தாச்சு. இந்த அம்மா பெரிய பணக்காரி, ஒரு காலத்துல கோடீஸ்வரியா வாழ்ந்தவ, இவகிட்ட நிறைய பணம் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, சோ இந்த அம்மா போட்டு தள்ளிட்டு அவளோட பணத்தையும் திருடிட்டு போலான்னு பாத்துருக்க, ட்ரேசியை கொன்னது மட்டும் இல்லாம அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் டாம் வீட்லயே போட்டிருக்க, டாம் மேலதான் எல்லாருக்கும் சந்தேகம் வரும், வெரி குட் பிளான் அப்படியே டேல பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்கிறான். டேல் நான் இல்லவே இல்ல, நான் கொலை பண்ணல, என் மேல இப்படி பழிய போடுறீங்களேன்னு திரும்ப கெஞ்சுறான். அப்ப அந்த ஆபீசர் பணத்துக்காக தான் பண்றீங்க நல்லா தெரியுது, ஆனா பணம் எங்க இருக்குங்க விஷயம் உங்களுக்கு தெளிவா தெரியல, இந்த ஒலிவியாவோட ஒரு கபோர்டு இருக்கு, அதுலதான் அவங்களோட பணமும் இருக்கு, அதுக்கான சாவி இதுதான், இந்த சாவியை கண்டுபிடிக்காம போயிட்டீங்களேன்ட்டு ஒரு சாவியை தூக்கி டேலு கிட்ட எறிகிறாரு. டேலு அந்த சாவியை லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிக்கிறா. இத அந்த ஆபீசர் பார்த்துட்டு அவர் என்னமோ யோசிக்கிறாரு. டக்குன்னு இந்த ஒலிவியா அலைஸ் பொண்ணுல இறந்து போயிருப்பாங்களா, அந்த கேஸ் புக் எடுத்து பாக்குறாப்ல, அதுல அவங்க கொலை பண்ண போறப்ப எடுத்த வீடியோவோட போட்டோஸ்ல ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சிருக்காங்க, அத ஒரு மாதிரி கவனிக்கிறாரு. டேலு அதுல எல்லாத்தையுமே கத்திய ரைட் ஹேண்ட்ல தான் பிடிச்சிருக்காரு. டேல பார்த்து நீங்க லெஃப்ட் ஹேண்டடா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு டேலு இல்ல இல்ல நான் ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவேன், ஆனா எனக்கு ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு, அதனால எந்த பொருளையும் கிரிப்பா என்னால ரைட் ஹேண்ட்ல பிடிக்க முடியாது, அதனால மோஸ்ட்லி நான் லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்றேனே அப்படின்னு சொல்லி வாய மூடுறான். அப்ப அங்க இன்னொரு ஆபீசர் உள்ள வந்து நம்ம டிடெக்டிவ் வெளியில கூப்பிடுறப்பல டிடெக்டிவ் சரி வெளில போறப்ப டேலு டிடெக்டிவ் தடுத்து இந்த கீ எங்க இருக்குன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும், அதே மாதிரி நீங்க சொல்றீங்களா இந்த கபோர்டு அதுக்குள்ள பணங்காசெல்லாம் பெருசாலாம் இருக்காது, எல்லாமே ஒலிவியாவோட மியூசிக் நோட்ஸ் தான் இருக்குமே, அவங்களுக்கு பணங்காசை விட அந்த மியூசிக் நோட்ஸ் எழுதியிருக்க பேப்பர் தான் ரொம்ப முக்கியம், அதை பத்தியும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அந்த ஆபீசர் அப்படியே கேட்டுட்டு வந்திருக்க ஆபீசர் என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாரு. ஜாக்கப்போட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு, அவன் வெறும் கத்தியால குத்தி மட்டும் சாகல, மூச்சு அடைச்சு செத்து போயிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஆபீசருக்கு என்னமோ தோணுது, அவன் போனை செக் பண்ணீங்களான்னு சொல்லி கேக்குறாப்ல. ஜாக்கப் போனையும் செக் பண்ணோம், அவன் அவங்க அம்மாக்கு மட்டும் நிறைய கால் பண்ணல, இன்னொரு நபருக்கு கால் பண்ணிருக்கான், அது யாரு என்ன தெரிஞ்ச இன்னும் ஷாக் ஆவீங்க, என் கூட வாங்கன்னு நம்ம டிடெக்டிவ் கூட்டிட்டு அந்த ஆபீசர் வெளியில போறாரு. அங்க இன்னொரு ஆபீசர் வராரு, அவரை கூட்டு நடந்த கொலைகளுக்கும் டாமுக்கு எந்த சம்பந்தம் இல்ல, உடனே டாம ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு போறாரு. அப்படியே 2 நாள் கழிச்சு ஒலிவியா வீட்டை காட்டுறாங்க. போலீஸ்காரங்க சுத்தி ரெஸ்ட்ரிக்ஷன் டேப் எல்லாம் போட்டு வச்சிருக்கானுங்க. அந்த வீட்டுக்குள்ள யாரோ நபர் டார்ச் லைட் அடிச்சு உள்ள வந்து ஒலிவியா இறந்து போனாங்களே அந்த மெத்தை கீழ இருந்து வந்த நபர் ஒரு பொருள் எடுக்கிறான். வந்தது யாருன்னா நம்ம டாமு. மெத்தை கீழ இருந்து ஏதோ ஒரு விக்கு மாதிரி ஒரு பொருள் எடுக்கிறான். கரெக்டா அந்த ரூமோட லைட் ஆன் ஆகுது. அங்க நம்ம டிடெக்டிவ் நிக்கிறாரு. அப்படியே டாம பார்த்து இந்த டாம் மர்டர் இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு தெரியுமா, தூண்டில் போட்டு மீனை பிடிக்கிறது, அப்படிதான் நீ இப்ப மாட்டிக்கிட்ட அப்படிங்கிறாரு. டாம் ஒரு இடத்துல உட்கார சொல்லிட்டு டிடெக்டிவ் டாம பார்த்து ஒலிவியா இறந்ததுக்கு அப்புறம் ஒலிவியோட சொத்தெல்லாம் உனக்கு வர மாதிரி தானே, ஒலிவியா உன் பேர்ல பவர் ஆஃப் அட்டானமி எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு டாம் ஆமா ஒலிவியாக்கு சொந்த பந்தம் எதுவும் கிடையாது,
ஆல்பர்ட் முடியாம இருக்கிறப்பல இருந்து நான் தான் இவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அதனால என்ன ஒலிவியா மகன் மாதிரி பார்த்து அவங்க சொத்தெல்லாம் எனக்கு வர மாதிரி எழுதியிருக்காங்க. அது அவங்களோட ஐடியா. அதை பத்தி என்கிட்ட ஏன் கேக்குறீங்கன்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு அந்த ஆபீசர் ஆமா ஒலிவியாவுக்கு கொஞ்சம் நெஞ்ச சொத்தா இருக்கு. எவ்வளவு பெரிய மியூசிக் கம்போசர் அவங்க, ஒரு 80 இருந்து 100 கோடி இருக்குமா, இவ்வளவு பணம் உனக்கு தேவைதானே அப்படிங்கிறாரு. டாம் என்ன நீங்க சொல்ல வரீங்க, இப்ப நான் அந்த வீட்டுக்குள்ள வந்ததுனால நான் தான் ஒலிவியா கொண்டிருப்பேங்கிறீங்களா அப்படிங்கிறான். ட்ரேசியோட பார்வையில ஒலிவியா இருக்கிறப்பே உன்னால ஒலிவியாவை கொல்ல முடியல. ஏன்னா நீயும் ட்ரேசியும் க்ளோஸா பழக ஆரம்பிச்சிட்டீங்க. அதனாலேயே டேல வந்ததுக்கு அப்புறம் தான் ஒலிவியா கொல்லான்னு நீ முயற்சி பண்ணிருக்க. அன்னைக்கு டேல் குளிக்கிறாங்கிறது தெரிஞ்ச உடனே நீ வீட்டுக்குள்ள பூந்து ஒலிவியாவுக்கு ஆக்சிஜன் தர அந்த மிஷினை நீ ஆஃப் பண்ணிருக்க. ஆஃப் பண்ணது மட்டும் இல்லாம அங்க தூங்கி இருந்த ஒலிவியா கிட்ட உன் புருஷன் ஆல்பர்ட் தாமா வந்துட்டு போயிருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்க. டேல் சுதாரிச்சுக்கிட்டா வேகமா வந்து அந்த மிஷினை ஆன் பண்ணிட்டா. ஒலிவியா டேல் கிட்ட ஆல்பர்ட் தான் இதெல்லாம் பண்ணாருங்கிறான். ஆனா அந்த ஆல்பர்ட் நீந்தாங்கிறது நம்ம டேலுக்கு தெரியல. அன்னைக்கு அந்த வீட்டை விட்டு அமைதியா நீ வெளியில போறத ஜாக்கப் கவனிச்சுட்டான். இத சொல்லி ஜாக்கப் உன்கிட்ட மிரட்ட பார்த்திருக்கான். ஆனா ஜாக்கப் ட்ரேசியா ஆபாசமா வீடியோ எடுக்கிறது மட்டும் இல்லாம டேலையும் ஆபாசமா வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்கான். 18 வயசு பையன் ஆர்வ கொலர்ல பண்றான். இத பத்தி உன்கிட்ட அவன் பேசினதுனாலதான் ஜாக்கப் டேலு கிட்ட உன்னை பத்தி தப்பா சொல்லி இருந்திருக்கான். ஆனா ஜாக்கப் தொடர்ந்து இந்த வேலையை பார்த்திருக்காப்ல. அன்னைக்கு ஒலிவியாவை டேல் கொல்ற வீடியோவும் ஜாக்கப் போன்ல இருந்தா நாங்க எடுத்தோம். ஒரு விஷயம் சொல்லவா, இத பண்ண வச்சது நீயா தான் இருக்கணும். ஏன்னா அன்னைக்கு மழை வந்த அன்னைக்கு இந்த ஏரியால எவ்வளவுதான் பவர் கட் ஆனாலும் பேக்கப்புக்கு ஜெனரேட்டர் எல்லா வீட்லயும் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஜெனரேட்டர் ஆன் ஆகணும். ஆனா ஆன் ஆகல. பவர் கட்ல ஒலிவியா ஆக்சிஜன் இல்லாம இறந்து போயிருப்பாங்க. ஆனா டேலுக்கு இந்த பவர் சர்க்யூட் பத்தி ஏதோ ஐடியா இருந்திருக்கு. நேரா சுவிட்ச் போர்டு போய் பார்த்திருக்கான். அதுல எந்த ஷார்ட் சர்க்யூட் ஆகல. நாளைக்கு போலீஸ்காரங்க வந்து விசாரிச்சானுங்கன்னா ஜெனரேட்டர்ல இருந்து பவர் வராம தான் ஒலிவியா இறந்து போயிருக்காங்க விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஜெனரேட்டர்ல பவர் ஆஃப் ஆனது காரணம் என்னன்னு மோப்ப பிடிச்சிருந்தாங்கன்னா நீ ஈஸியா மாட்டிருப்ப. அந்த காரணத்துக்காகவே அன்னைக்கு நீ ஜெனரேட்டர்ல பவர் வர வச்சிருக்க. உன்னோட 2வது அட்டெம்ப்ட் டேலோட நல்ல நேரம் அவ தப்பிச்சிட்டா. டேல் தான் இப்ப இருக்க உனக்கு பெரிய பிரச்சனை. அதனால அவளையே கொலகாரியா ஆக்கணும்னு முடிவு பண்ண. அதுக்கு தான் நீ இவ்வளவு பெரிய ஸ்கெட்சும் போட்டிருக்க. ட்ரேசியோட போனை நீ தான் டேல் ரூம்லயே போட்டுட்டு வந்திருக்க. உன் மேல சந்தேகப்படுற மாதிரியே நீ அன்னைக்கு ஃபுல்லா நடந்திருக்க. டேலுக்கு உன் மேல நல்ல சந்தேகம் வந்து எங்க கிட்ட புடிச்சு கொடுத்தா அழகா நீயும் ஜெயில வந்து உட்கார்ந்துகிட்ட. அதுக்கப்புறம் நீ பண்ண பிளான் படியே தான் எல்லாம் நடந்திருக்கு. கரெக்ட் தானே டாம் அப்படிங்கிறப்பல டாம் நீங்களே தான் சொல்றீங்க எல்லா பிளானும் நான் தான் பண்ணேன், ஒலிவியா செத்ததுக்கு நான் தான் காரணங்கிறீங்க. ஆனா நான் தான் வந்து ஜெயில உட்கார்ந்திருக்கேனே, அப்ப யார் கொலை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப நம்ம டிடெக்டிவ் சொல்றாரு கொலை பண்ணது நீ கிடையாது ட்ரேசி அப்படிங்கிறாரு. அப்படியே டாம் ஒரு மாதிரி ஷாக் ஆகி பாக்குறான். இப்ப நான் நடந்த விஷயத்த சொல்லவா, டேல் மாதிரியே விக்க மாட்டிக்கிட்டு ட்ரேசி தான் ஒலிவியா போய் கொண்டிருக்கா. இத ஜாக்கப் வச்சு நீ வீடியோ எடுக்க சொல்லியிருக்க. அந்த டயத்துல நீங்க எதிர்பார்க்காம அலைஸ் வந்திருக்கா. உள்ள வந்து ஒலிவியா கீழே மயக்க போட்டு கிடக்கிறதுனால ஒலிவியாவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண போயிருக்கா. அலைஸ் எங்க ஒலிவியாவை காப்பாத்திடுவாளோன்ட்டு ட்ரேசி அவ கையில இருக்க கத்தியால அலைசி குத்தி கொண்டிருக்கா. இது எல்லாத்தையும் அந்த 18 வயசு பையன் ஜாக்கப்பும் பாத்துருக்காப்ல. ஆனா வயசான பாட்டி இறந்து போறத பத்தி அந்த பையனுக்கு பெருசா எதுவும் பிரச்சனையா தோணல. ஒரு 25 வயசு பொண்ணு கொலை பண்ணப்படுறத கண்ணால பார்த்த ஜாக்கப்பால அங்க நடந்தது ஏத்துக்க முடியாம தான் அந்த விஷயத்துல டேலி கிட்ட சொல்ல வந்திருக்கான். ஆனா அவனோட கெட்ட நேரம் டேலி எதர்ச்சியா கத்தியால குத்த ஜாக்கப் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுக்கிறதுக்கு ஒலிவியா ரூம்குள்ள போனா ஒலிவியா டேலி புடிச்சுக்கிட்டா. இந்த கேப்ல ட்ரேசி தான் போய் ஜாக்கப் மூஞ்சிய மூச்சடிச்சு கொலை பண்ணிருக்கா. ஆனா டேலி கத்தி குத்தால தான் அவன் இறந்தாங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணாலும் யோசிச்சிருக்கீங்க. போஸ்ட் மார்டம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அது உங்களுக்கு எல்லாம் தெரியாதடா முட்டாள் பசங்களா அப்படிங்கிறான். அப்ப டாம் நீங்க உங்க இஷ்டத்துக்கு எந்த கதையை வேணா சொல்லிட்டு போங்க, லைவ் வீடியோல ஒலிவியாவை கொலை பண்ணது டேல் தான் தெளிவா தெரியுது, நீங்க அது ட்ரேசிங்கிறீங்க, உங்களால எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம டிடெக்டிவ் ட்ரேசி ஒலிவியா கொல்றப்பையும் அவளோட வலது கையை தான் பயன்படுத்திருப்பா. அலைஸ் முதுகுலையும் அவளோட வலது கையை வச்சுதான் கத்தியால குத்திருப்பா. ஆனா டேலால அவளோட வலது கையில எந்த ஒரு பொருளையும் இறுக்கமா பிடிக்க முடியாது. அவளுக்கு ஒரு ஜெனடிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த கேஸ வேற கோணத்துல பார்க்க தோணுச்சு. அப்படி பாக்குறப்பதான் ட்ரேசி நீ ஜாக்கப் எல்லாரும் இன்வால்வ் இருக்க விஷயமே எங்களுக்கு புரிஞ்சுச்சு. இது போதுமா தம்பி அப்படிங்கிறாரு. டாம் அப்படியே எல்லாம் கரெக்டா சொல்றீங்க டிடெக்டிவ், ஆனா இது எதுக்குமே எவிடன்ஸ் வேணுமே. ஜாக்கப் வீடியோ எடுத்தாங்கிறீங்களே, அந்த வீடியோ எங்க கொஞ்சம் காட்டுங்க அப்படிங்கிறப்பல நம்ம டிடெக்டிவ் சிரிச்சுக்கிட்டு ஜாக்கப் கொன்னோன்னு ட்ரேசி ஜாக்கப் போன்ல இருக்க எல்லா வீடியோ டெலிட் பண்ணிட்டா. அத பத்தி தானே நீ சொல்ற, அவ டெலிட் பண்ணிட்டாங்கிற விஷயம் உனக்கு தெரியறனால தானே வீடியோ எங்கன்னு சொல்லி என்கிட்ட கேக்குற. இல்லனா நீ இப்படி பேச மாட்டேன், அதுலயே நான் ப்ரூவ் பண்ணலாம். இருந்தாலும் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா வேணும்ல, அதுக்கு ஏன் கிட்ட இருக்க எவிடன்ஸ் நீ பாருன்ட்டு ஜாக்கப் போன்ல இருக்க வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுறாரு. அதுல தெளிவா டேல் குளிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஒலிவியாட ரூம்ல இருக்க அந்த மிஷினோட பட்டன் ஆஃப் பண்ணிட்டு போவானே நம்ம டாம், அதுவும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த எல்லா வீடியோ நீங்க டெலிட் பண்ணிட்டீங்க, அப்புறம் எப்படி இதெல்லாம் வந்துச்சுன்னு நான் கேக்குறேன். டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருச்சுடா, நீ போனே அழிச்சாலும் போனோட மெமரி கார்டு கிடைச்சா போதும், அதுல இருக்க டேட்டா எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிடலாம். அப்படிதான் நாங்க இதெல்லாம் பேக்கப் பண்ணோம்.
கையும் காலமா மாட்டிக்கிட்ட தம்பி, ஒழுங்கா ஜெயிலுக்கு போன்னு டாம தூக்கிட்டு போறாப்ல. டாம் டக்குன்னு அங்க இருக்க ஒரு ஆபீசரோட துப்பாக்கி எடுத்துக்கிட்டு தப்பிச்சு கொடுன்னு ஓடுறான். நம்ம டிடெக்டிவ் டாம துரத்திக்கிட்டே போறாப்ல. ஒரு இடத்துல டாம் அப்படியே நிறுத்தி, இந்த பா டாம், தப்பு மேல தப்பு பண்ற, உன் பொண்ணை பத்தி யோசி, அவளுக்கு ஒரு எதிர்காலம் வேணும் அப்படிங்கிறாரு. நம்ம டாம் அதனாலதான் நான் இவ்வளவு பண்றேன் டிடெக்டிவ் பார்த்து சுட வரான். டிடெக்டிவ் டாம் நெஞ்சிலே சுட்டுறாப்ல. டாம் ஸ்பாட்லயே காலி. அப்படியே கேஸ் நடக்குது. நம்ம டேல் தான் நிரபராதின்னு கன்ஃபார்ம் ஆயிருது. எட்வர்டு நேராவே வந்துடுறாரு. டேலுக்கு நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு டேல நேரா ஹாஸ்பிட்டலே வந்து வேலை பார்க்க சொல்றாரு. டேலி எனக்கு கொஞ்சம் லீவ் வேணும், கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வரேன்ட்டு அந்த இடத்த விட்டு வெளியில வரப்ப அந்த டிடெக்டிவ் ஆபீசர் வராரு. பக்கத்துல இருக்க ஒரு ரூம்ல பென்னி உட்கார்ந்துருக்கா. டேல் நம்ம டிடெக்டிவ் கிட்ட நான் போய் பென்னி கிட்ட கொஞ்சம் பேசுறேன்னு நேரா பென்னி கிட்ட போய் உண்மையாரு தைரியமா இரு, அதுதான் இந்த வாழ்க்கையில நம்ம போராடுறதுக்கு நம்ம கூட வலுவா இருக்கும், நடந்ததை பத்தி எதுவுமே யோசிக்காத, நல்லா படிமான்ட்டு நம்ம பென்னிக்கு ஒரு அட்வைஸ் சொல்றா. அதோட இந்த படம் முடியுது. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற என்ன மாதிரியான கருத்து இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லிருங்க. அப்புறம் முக்கியமா மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.